இன்னைக்கு திருப்பங்கூருக்கு பக்கத்துல இருக்க பெருமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல உள்ள சிவன் கோயில்ல கும்பாபிஷேகம். காலையிலே 9 to 10 சொல்லியிருந்தாங்க. நம்ம 9 மணிக்குள்ளேயே போயாச்சு. மொத்தம் உள்ள 63 நாயன்மார்கள்ல இந்த சிவன் கோயில்ல பெயர் பெற்றவர் கலிக்காம நாயனார். இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோயிலுள்ளேயே விநாயகருக்கு, அம்பாளுக்கு, முருகருக்குன்னு தனித்தனியா கோயில் குட்டி குட்டியா கட்டி வச்சிருக்காங்க. எந்த நேரத்துல எதை பாக்குறதுனே தெரியல. ஒரே நேரத்துல 3-4 கோபுர கலசத்தை பாக்குறது அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என் மூலமா இது உங்களுக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா இதை பார்த்தவங்களோட வாழ்க்கையில நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். கவலையே படாதீங்க. எது நடந்தாலும் அது சிறப்பா கடந்து போகும். ஃபைனலாக நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீபார்த்தனை எடுத்துகிட்டு வெளில வரும்போது இந்த ருத்ராஜத்தாலேயும் சிவலிங்கம் செஞ்சு தலையில் சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் போதே மெய் சிலிர்த்துக்கிட்டது. அவங்கள்ட்ட ஒரு முரட்டு பட்டியாக போட்டுட்டு கலசத்தில் தீர்த்தம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலை வீடு ஃபுல்லாக இதை தெளிக்கிறது தான். ஓடிப்போங்கன்னு எல்லா இடத்துலையும் வீட்டு உள்ள வெளியேன்னு ரவுண்டு கட்டி வச்சு தெளிச்சு விட்டுட்டான். இந்த வேனுக்கும் கொஞ்சம் மந்திரிச்சு விடணும், அதுக்கும் உள்ளேயும் வெளிலையும் தெளிச்சிட்டு கிடந்தேன். டிரைவர் சீட்டுக்கு ஸ்டாரிங் மாதிரி ஸ்டாரிங்னா இது